சீதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல காலையில 12 மணி மழை பொறந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. முத்தையா வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற பந்தலுக்கு கீழே ஒரு அடுப்ப பத்த வச்சான். அவன் பொண்டாட்டி செல்லம்மா பெரிய பித்தளை பாத்திரத்துல மட்டன் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அந்த மசாலா வாசம் காத்துல பரவி ஊரெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. அப்பா, என்ன இது செல்லம்மா? ஒரு வாரமாகியும் மழை விடாததால கூலி வேலையும் இல்ல. ஆனா நீ சமைக்கிற இந்த மட்டன் குழம்பை சுவாசிக்கும் போது உயிரே திரும்ப வர மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம வியாபாரம் நல்லா நடக்கும்னு நினைக்கிற? ஆமாங்க, நம்ம ஊர்க்காரங்க எல்லாரும் இந்த குளிர்ல நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. நல்லா காரசாரமா செஞ்சு கொடுத்திருக்கிற இந்த மட்டன் பிரியாணிய சாப்பிட்டா அவங்க குளிரெல்லாம் பறந்து போயிடுங்க. ரூபா கொடுத்து மட்டன் கறி வாங்கியிருக்கோம். இன்னைக்கு நமக்கு நல்ல லாபம் கிடைக்க போகுது. இந்த லாபத்தை எல்லாம் அந்த கடவுள் தான் பாத்துக்கணும் செல்லம்மா. ஆனா எனக்கு ஒரு பயம் இருக்கு. நம்ம திருமுனையில இருக்கிற வீட்டுல இருக்காரே கோட்டையா, அவரும் அவரோட மனைவி ராஜம்மா இங்க வந்துடுவாங்களோன்னு பயமா இருக்கு. அவங்களுக்கு இலவசமா சாப்பிட்டு தான் பழக்கம். வந்தா நம்ம கடை என்ன ஆகும்? அட கடவுளே, இந்த மலையில அவங்க ஏன் வெளியில வர போறாங்க? அவங்க பணக்காரங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. நாம பட்ட கஷ்டம் எதுவும் வீணா போகாதுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களோ இல்லையோ, தூரத்துல இருந்து கோட்டையா ராஜம்மா அவங்க பந்தல் கிட்ட வந்துகிட்டு இருந்தாங்க. ஆமாங்க, ஆனா அந்த முத்தையா ஒருவேளை பணம் கேட்டானா, நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் சும்மா சாப்பிடுற அந்த சுகம் கிடைக்குமா? ஏதாவது காரணத்தை சொல்லி இன்னைக்கு சும்மாவே சாப்பாடு சாப்பிடணும், காசு கொடுக்க கூடாது. நான் இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படணும்? நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? பிரியாணிய நல்லா தின்னுட்டு அதுல உப்பு இல்ல, கறி சரியா வேகவே இல்லைன்னு சொல்லி சண்டை போடுவேன். அவன் நம்மளை பார்த்து கும்பிடு போடுவான். வா போலாம். அப்படி கோட்டையா ராஜம்மா 2 பேரும் பந்தலுக்கு கீழே இருக்கிற சேர்ல வந்து உட்கார்ந்தாங்க. அவங்கள பார்த்ததும் முத்தையாவுக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஏன்பா முத்தையா, என்னப்பா அந்த வாசம் ஒரு மாதிரி என் வீடு வரைக்கும் வருது? எதனா அழுவி போன மட்டன் கொண்டு வந்து சமைக்கிறியா என்ன? ஊர்ல இருக்கிறவங்க உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? நான் இந்த ஊரோட தலைவன். உன்னை ஊரை விட்டு விரட்டிடுவேன், பாத்துக்கோ. ஐயோ கோட்டையா ஐயா, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இந்த மட்டன் காலையில சந்தையில வாங்கினது தாங்க. அழுகுன வாசம் எங்க இருந்து வருது? அந்த மசாலா வாசம் தான் நல்ல கமகமான்னு வருது. ஐயா, என் மேல தேவையில்லாம பழிய போடாதீங்க. ஓஹோ, அப்ப எங்க மூக்கு என்ன கெட்டு போயிருக்குன்னு சொல்ல வரையா முத்தையா? சரி, கறி நல்லா இருக்குன்றால் அப்ப 2 தட்டு பிரியாணியை கொண்டு வா. சாப்பிட்டு பார்த்து கறி நல்லா இருக்கு அப்படின்னாதான் உனக்கு நாங்க பணம் கொடுப்போம். இல்லைன்னா பணத்தை கொடுக்க மாட்டோம். ஏங்க, அவங்க சாப்பிட்டுட்டு ஏமாத்தி போறதுக்காக தான் இன்ன வந்திருக்காங்க. அவங்களுக்கு தயவு செஞ்சு சாப்பாடு கொடுக்காதீங்க. அவங்க பணம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்றது செல்லம்மா, அவர் பெரிய மனுஷன். அப்புறம் பஞ்சாயத்தை கொட்டி நம்ம கடையை இங்கிருந்து எடுக்க வைப்பாரு. சாப்பாட்ட போடு, அந்த கடவுளை எல்லாத்தையும் பார்த்துப்பான். எதுக்கு அவன் கோவத்துக்கு நம்ம வீணா பலியாகணும் சொல்லு? செல்லம்மா வேற வழி இல்ல அப்படிங்கறதுனால அவங்க முன்னாடி வாழை இலைய போட்டு நிறைய பிரியாணியும் பெரிய பெரிய கறித்ததுண்டும் வச்சான். கோட்டையா ராஜம்மா 2 பேரும் 10 நிமிஷத்துல எலும்பு கூட விட்டு வைக்காம மொத்த பிரியாணியும் சாப்பிட்டாங்க. ஆமாங்க, எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. இவங்களுக்கு சமைக்கவே வரல, அப்புறம் எதுக்கு இந்த வியாபாரம்? முத்தையா இன்னைக்கு சாப்பாடு சுத்தமா நல்லா இல்ல. நாங்க 1 பைசா கூட கொடுக்க மாட்டோம். மருந்து வாங்கி குடிக்க நீதான் பைசா தரணும். ஐயா, பெரிய வார்த்தையை சொல்லாதீங்க. இந்த மறையில வந்துட்டு கடிய அழுகி போயிருக்குன்னு சொல்றீங்க. நான் கடன் வாங்கி நடத்துற வியாபாரங்க இது. சும்மா தின்னது இல்லாம என் மேல பழியும் போடுறீங்களா? மனசாட்சியோட கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா. அதே நேரத்துக்கு தான் அந்த ஊர்ல இருக்கிற வயசான தம்பதிகள் 2 பேரும் அந்த கடைக்கே வந்தாங்க. கோட்டையாவை பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னங்க கோட்டையா, இந்த கோட்டை மழையில முத்தையா கடைக்கு வந்துட்டு எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கீங்க? அவன் சமைச்ச பிரியாணி வாசம் என் மூக்க தொலைக்குது. நீங்க என்னன்னா அழுகி போயிருக்குன்னு சொல்றீங்க. இங்க ஏதோ ஏமாத்து வேலை நடக்குது போலயே. அப்படியா ராஜம்மா? நீங்க 2 பேரும் சாப்பிட்டத வச்சே புரிஞ்சுக்கலாம். இலையில ஒரு பருக்க கூட இல்லாம சுத்தமா இருக்கு. சாப்பாடு நல்லா இல்லன்னா அப்படி எப்படிமா சாப்பிடுவீங்க? நல்லா இல்லன்னா பாதி சாப்பாடு வச்சரணுமே. விஷயம் என்னன்னு உண்மைய சொல்லுங்க. அட, அது இல்ல மாரியம்மா,
பசிதனால எப்படியோ முழுங்கிட்டோம். ஆனா பிரியாணி சுவையாவே இல்ல. முத்தையா எங்களை வாழவிட மாட்டான் போல. அதனாலதான் அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த பெரியவர் முத்தையாவை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள போனாரு. அடே முத்தையா, பாத்தியாடா அவங்க பிரியாணி? இலவசமா சாப்பிட்டதும் இல்லாம உன்னையே மிரட்டுறாங்க. இவங்க கதையை முடிக்கிறேன். என்கிட்ட இவங்களுக்கு ஒரு நல்ல யோசனை இருக்கு. என்ன பண்றது பெரிய ஐயா? அவங்க என் 30 ரூபாய் ஏமாத்துறாங்க. அவங்கள கேக்குற தைரியம் எனக்கு இல்லையே. நான் பட்டணத்துல இருந்து ஒரு வித்தியாசமான இயந்திரத்தை கொண்டு வந்தேன். அதை கிராம போன்னு சொல்லுவாங்க. அதுல ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண மனுஷங்களோட குரலும் சத்தங்களும் வருண்டா. அந்த கோட்டையாவுக்கு இந்த இயந்திரத்தை பத்தி தெரியாது. நான் அதை இருட்டுல வச்சு போட்டு விடுறேன். அவன் திடீர்னு கேட்டுற குரலை கேட்டு பயந்து போய் அவன் வாயாலேயே உண்மையை சொல்லுவான். மனுஷங்க இல்லாமலே குரல் வருமா? நல்ல யோசனையா இருக்கே. நீங்க சொன்ன மாதிரியே செய்யலாம். உடனே அந்த பெரியவர் அவரோட வீட்டுக்கு போய் அந்த காலத்துல ரேடியோவை கொண்டு வந்து ஜன்னல் கிட்ட யாருக்கும் தெரியாத மாதிரி அவர் அதை வச்சிட்டாரு. கோட்டையா, நீங்க பெரிய மனுஷன். நீங்க பொய் சொல்றீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த பிரியாணிய சமைச்ச பானைக்கு ஒரு வரலாறு இருக்குங்க. அது பழங்காலத்து பானை. யாராவது அந்த பானையில சமைச்ச சாப்பாட்டை இலவசமா சாப்பிட்டுட்டு ஏமாத்த பொய் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஒரு அசரீரி குரல் கேட்குமா? அசரீரி குரலா? அது என்ன பெரிய ஐயா? நான் இதுவரைக்கும் கேட்டதே இல்லையே. என்ன பயமுறுத்தத பாக்குறீங்களா? அட கடவுளே, அப்படியெல்லாம் கூட இருக்கா என்ன? நாங்க எந்த பொய்யும் சொல்லல. எங்களுக்கு எந்த சத்தமும் கேட்காது. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்பும்போது பெரிய ஒரு சுசீல அம்மா கிட்ட சைகை காட்டின உடனேயே அவங்க வெளியில போய் அவங்க அந்த ஆண்டனாவை அசைச்சாங்க. அப்ப அந்த மழை பெய்யற சத்தத்துக்கு நடுவுல ஒரு கம்பீரமான குரல் ஒண்ணு கேட்டுச்சு. இலவசமாவா சாப்பிட பாக்குற திருட்டு பயலே அப்படின்னு சத்தமா கேட்டுச்சு. அப்படியோ? ராஜம்மா, உனக்கு கேட்டுச்சா? யாரோ சிரிக்கிறாங்க. என்ன திருடன்னு சொல்றாங்க. யார் அது? ஆமாங்க, எனக்கும் கேட்டுச்சு. இங்க யாருமே இல்லையே, அப்புறம் யார் பேசுறாங்க? ஐயா, உங்களுக்கும் அது கேட்டுச்சா? எனக்கு எதுவும் கேட்கலையே கோட்டையா. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, அது பொய் சொல்றவங்களுக்கு மட்டும்தான் கேட்குமா. இலவசமா சாப்பிடணும்னு நீங்க தான் பொய் சொல்லிருக்கீங்க. அதனாலதான் அந்த பயங்கர குரல் உங்களுக்கு கேக்குது. அதே நேரத்துக்கு விளக்கெல்லாம் அணைஞ்சு போனதுனால வீடே இருட்டா ஆயிடுச்சு. இப்போ அந்த ரேடியோல இருந்து யாரோ அழுவுற மாதிரி வித்தியாசமான சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. என் பணத்தை கொடுங்க, என் பிரியாணிக்கான பணத்தை கொடுங்க, உங்களை விட மாட்டேன். ஏங்க, என் முதுகுல யாரோ அடிக்கிறாங்க. கண்ணுக்கு தெரியாத சக்தி என்ன புடிச்சு வச்சிருக்கு. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துங்க. கோட்டையா ஐயா, அங்க போய் ஏன் ஒளிறீங்க? அது நான் சுட தண்ணி வச்ச அடுப்புங்க. ஜாக்கிரதங்க, உங்க காலு சுட்டுட போகுது. கோட்டையா பதட்டத்துல அடுப்புக்கு பக்கத்துல இருக்கிற சேத்து பள்ளத்துல போய் விழுந்துட்டான். ராஜம்மாவும் அவன் மேலேயே போய் விழுந்துட்டான். செல்லம்மா மறுபடியும் போய் விளக்க பத்த வச்சான். வெளிச்சம் வந்ததும் பார்த்தா பாவம் கோட்டையா ராஜம்மா உடம்பு முழுக்க சேரு. அவங்கள அந்த நிலைமையில பாக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப சிரிப்பு வந்துச்சு. என்னங்க கோட்டையா, அந்த பழங்காலத்து பானையோட மகிமையை பாத்தீங்களா? பொய் சொல்றவங்களுக்கு அது இப்படிதான் புத்தி சொல்லும். இப்பவாது உண்மையா சொல்லுங்க முத்தையா, சமைச்ச பிரியாணி எப்படி இருந்துச்சு? உங்களோட இந்த கோலத்தை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. நீங்க உண்மையை சொல்லலன்னா அந்த குரல் மறுபடியும் வந்துடும். ஐயோ வேண்டாம், என்னை காப்பாத்துங்க பெரிய ஐயா. அந்த குரலை கேட்டா என் உயிரே போயிடும் போல இருக்கு. முத்தையா செஞ்ச பிரியாணி இருக்கே, அது அப்படியே அந்த தேவர்களோட அமிர்த மாதிரி இருந்துச்சு. நான் 30 ரூபாய் மிச்சம் பிடிக்கணுங்கிற பேராசையில உப்பு இல்ல கறி சரியா வேகலன்னு பொய் சொன்னாங்க ஐயா. என் தப்ப நான் ஒத்துக்கிறேன். ஆமாங்க மாரியம்மா, நாங்க தப்பு பண்ணிட்டோம். முத்தையா சமைச்ச அந்த பிரியாணி ரொம்ப சுவையா இருந்துச்சு. ஆனா பணம் கொடுக்க விருப்பம் இல்லாம தான் அது சுத்தமா நல்லா இல்லைன்னு நாங்க பொய்யே சொல்லிட்டோம். இந்த பேயை எப்படியாவது தடுங்க. உண்மையாவா பெரியா? இட்டோட என்னோட கஞ்சத்தனமும் கர்வமும் இந்த மழையோட மழையா கரைஞ்சு போச்சு. நான் செஞ்ச தப்ப நினைச்சு வருத்தப்படுறாங்க ஐயா. முத்தையா, இந்தா உன்னோட பிரியாணிக்கான பணம் 30 ரூபாய். இதோட சேர்த்து என்னோட தப்புக்கு தண்டனையா ஒரு 100 ரூபாயையும் கொடுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு தம்பி.
இனிமே உன் வியாபாரத்தை தொந்தரவு பண்ண மாட்டேன். செல்லம்மா, எங்களை மன்னிச்சிடு செல்லம்மா. எங்களோட கஞ்ச புத்தியால உங்களை கஷ்டப்படுத்திட்டோம். நாளையில இருந்து உங்க கடையில வந்து நாங்க பிரியாணி சாப்பிடுறோம். ஆனா சும்மா இல்ல, பணம் கொடுத்து சாப்பிடுறோம். மத்தவங்களுடைய உழைப்ப திருடக்கூடாது அப்படிங்கறது இன்னைக்கு எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இனி இந்த தப்பு பண்ண மாட்டோம். உங்க கஷ்டத்தை நாங்க வீணாக்க மாட்டோம். பரவாயில்லங்க கோட்டையா, நீங்க உங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே போதுங்க. இந்த 100 ரூபாய்லாம் வேண்டாம், என் பிரியாணிக்கான காசை கொடுத்தாலே போதும். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க, நான் என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். ஆனா நீங்க மாறினது எனக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல முத்தையா, அவங்க கொடுத்த நஷ்ட ஈட்ட நீ வாங்கிக்கோ. எப்படியோ கஞ்சத்தனம் தோத்து போய் நியாயம் ஜெயிச்சது. கஷ்டப்பட்டு சமைச்சு சாப்பாட்டை மதிச்சு அதுக்கு காசு கொடுத்தா அது அமிர்தமாகும். அதுவே ஏமாத்தி மோசம் பண்ணி சாப்பிட பார்த்தா அது சேத்துல தள்ளி விட்டுடும். பெரியவர் பேச்ச கேட்டு எல்லாரும் கை தட்டி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பந்தலுக்கு கீழே 6 பேருமே முத்தையா சமைச்ச அந்த பிரியாணிய சந்தோஷமா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ரசி ருசி சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் காலையில கோட்டையா ராஜம்மா 2 பேரும் அவங்க கஞ்ச புத்திய விட்டுட்டு 7 ஜனங்களுக்கு அன்னதானம் செஞ்சு ஊர்ல நல்ல பேரை வாங்கினாங்க. எப்பவுமே நம்ம சுயலாபத்துக்காக ஒருத்தவங்களுடைய உழைப்ப நம்ம திருடணும் அப்படின்னா கடவுள் பார்த்து சும்மா இருக்க மாட்டாரு. அதுக்கான தண்டனைய நமக்கு நிச்சயம் கொடுப்பாரு. எப்பவுமே மத்தவங்க உழைப்ப நம்ம மதிக்கணும். அவங்க உழைப்புக்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதைய கொடுத்துதான் ஆகணும்.